வேற யார்கிட்ட லைவா பேய் இருக்கு? சார் எனக்கு வந்து லைவாக இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்னென்னா நானுமே வந்து இவங்க கேட்டகரி தான், இவங்கள மாதிரி தான் நானுமே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ஒரு டைம் வந்து நைட்டில் என்னுடைய ஒர்க் வந்து அன்டைமில் போகிற அந்த கார் டிரைவிங் பண்ணுறேன் நான். ஸோ செங்கல்பட்டு டு திருப்பூர் ரூட்டில் போயிருந்தேன் சார் ஒரு டைமு. திடீர்னு யாரோ ஒரு ஆள் மேலே ஏற்றின ஃபீல் சார் எனக்கு. திடீர்னு ஒரு உருவம் அப்படி கிராஸே ஒரு ஆள் மேலே ஏற்றின ஃபீல். சடனாக பிரேக் அடித்தேன், நான் தைரியமாக இறங்கி பார்க்குறேன். ஆனால் அங்கே யாருமே இல்லை. என்னடா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து வண்டியில் உட்காந்து கிளம்பி கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தான் சார் போயிருப்பேன். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே நடந்து போச்சு. எனக்கு உடம்பெல்லாம் வந்து குளிர்ஜரம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கு, வீட்டுக்கு வந்து படுத்துட்டு மறுநாள் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல சார். 3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து சுயநிலைவே வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து அந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு பையன் என்னெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சார் வீட்டில். என்னெல்லாம் பண்ணீங்க? அதாவது காலையில் உண்மையிலே என் பொண்டாட்டிக்கிட்ட நான் போய்ட்டு ஆன்ட்டி என் சைக்கிளை காணும் தேடி கொடுங்கன்னு என் பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டிருக்கேன் நான். சார் இது உண்மையிலே நடந்த ஒன்று சார். இப்போ வரைக்கும் முன்னாடி என்னை வந்து சொல்லி காமிப்பா. சரி, பேய் வந்துச்சுங்க, பக்கத்துலேயே பேயோட உட்காந்துருக்கேன், பயமா இல்லையா? இல்லை, அதனால தான் சார் நான் வந்து ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போவே எனக்கு பயமாக தான் சார் இருக்குது.